all, welcome back to our newspaper analysis session. Jan 4th ஓட இம்பார்ட்டன்டான நியூஸஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் upholds SEBI probe turns the spotlight on Hindenburg conduct அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இஷ்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். லாஸ்ட் டைமே பார்த்துருந்தோம். என்னன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஹிண்டன்பர்க் கேஸை வந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ ஹிண்டன்பர்க்ஸோட அலிகேஷன்ஸ் ஆன் அதானி இதை வந்து நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதில் என்ன ரிப்போர்ட் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு ஸ்பெஷல் இதுக்கும் சேஞ்ச் பண்ண முடியாது, செபி தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்க, மோடி லான்ச்சஸ் இன்டர்நெட் ப்ராஜெக்ட் இன் லக்ஷதீப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லக்ஷதீப்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க, சப்மரைன் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்டை வந்து மோடி லான்ச் பண்றாங்க. இது மூலமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஐலாண்டுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இதுல பாருங்க, ரயில்வேஸ் டைட்டன்ஸ் RTI norms days after revealing the cost of PM selfie points அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் ரயில்வே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த ஜோனல் ரயில்வேஸோட RTI இன்ஃபர்மேஷனை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த நார்ம்ஸை வந்து டைட் பண்ணிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, சென்ட்ரல் ரயில்வே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, அந்த செல்ஃபி பாயிண்ட்ஸை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, இன்ஸ்டால் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அதோடைய காஸ்ட் வந்து என்ன பண்றாங்க, அந்த இதை ரிவீல் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த RTI அப்ளிகேஷன்ஸோட நார்ம்ஸ் எல்லாத்தையுமே டைட்டன் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த நியூ நார்ம்ஸ்க்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா ரிப்ளைஸுக்குமே என்ன பண்ணுவாங்க, ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ஜோனல் ரயில்வேஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா டிவிஷனல் ரயில்வே மேனேஜர், அந்த பர்டிகுலர் டிவிஷன்ஸ்ல இருக்கிற மேனேஜர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த RTIக்கு வந்து கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நியூ நார்ம்ஸ் எல்லாமே டைட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் ரிவீலிங் தி காஸ்ட் ஆஃப் PM செல்ஃபி பாயிண்ட்ஸ். ஓகேவா? இங்க பாருங்க, ஹேமந்த் சோரன் இஸ் CM ஆஃப் ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம இம்பார்ட்டண்டா இந்த நியூஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, who is the new CM ஆஃப் ஜார்க்கண்ட்? இட் இஸ் ஹேமந்த் சோரன். ஓகேவா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸ்லயும் நம்ம பார்த்திருந்தோம். இதுவும் என்னது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, PM presented the Hindu group's coffee table book அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம என்ன வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, ஹிந்து குரூப்போட காஃபி டேபிள் புக்கை வந்து யாரை பிரசன்ட் பண்ணிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி வந்து என்ன பண்ணிருக்காங்க, பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒன் லைனர் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, வசந்த லட்சுமி கெட்ஸ் நிருத்ய கலாநிதி அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசிக்கல் டான்சர் அண்ட் கோரியோகிராஃபரா இருக்கக்கூடிய வசந்த லட்சுமி வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த நிருத்ய கலாநிதி அவார்டு வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னா 17th டான்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் மியூசிக்கல் அகாடமியில, ஸோ சென்னையில நடந்திருக்கு. இதுல அவங்களுக்கு இந்த நிருத்ய கலாநிதி அவார்டு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, தமிழ்நாடு டு லான்ச் செமிகண்டக்டர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி அட் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, என்ன ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசியை வந்து என்ன பண்ணிருக்காங்க, அன்வீல் பண்ணிருக்காங்க. எப்போ, எங்க, டூரிங் த அப்கமிங் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். ஓகேவா? ஸோ எங்க ஷெடியூல் ஆயிருக்கு அப்படின்னா 7th and 8th of January. ஸோ அதுல இந்த லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அன்வீல் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஹப்புக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுது. ஸோ இது வந்து என்ன ஆக போகுது, இட் இஸ் கோயிங் டு பிகம் த கிரிட்டிக்கல் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இந்த லேபர் ஃபோர்ஸுக்கும் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸுக்கும் ஒரு கிரிட்டிக்கல் பார்ட்டா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம லார்ஜஸ்ட் R&D டெவலப்மெண்ட் அவுட்புட்டா இந்தியா சேஞ்ச் ஆகுறதுக்கும் என்ன பண்ண போகுது, இது வந்து ஒரு பாயிண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே என்ன பண்றாங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்கும், இந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எந்த மாதிரியான growth டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறத அப்கமிங் டேஸ்ல நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, 50% ஆஃப் சைபர் கிரைம் கிளைம்ஸ் ஒரிஜினேட் இன் சைனா, பாக்கெட்ஸ் ஆஃப் கம்போடியா அண்ட் மியான்மர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன ஆகுது அப்படின்னா, G20 வெப்சைட்ல வந்து என்ன இருக்கு, ஒரு நிமிஷத்துக்கு பெர் மினிட்டுக்கு 16 lakh சைபர் அட்டாக்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ அதுல 50% எல்லாமே இப்போ நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற சைபர் கிரைம் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி வர அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அதுல 50% எங்க இருந்து தான் ஆரிஜினேட் ஆயிருக்கு, அதோடைய ரூட் வந்து சைனா, கம்போடியா அண்ட் மியான்மர்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1127 crore rupees வந்து என்ன பண்ணிருக்காங்க, சைபர் அட்டாக் மூலமா பிளாக் பண்ணிருக்காங்க. பீப்புள் வந்து என்ன பண்றாங்க, அந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ், அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிரைம்ஸ் மூலமா என்ன பண்ணிருக்காங்க, அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் ஆல் அஃபெக்டட் தே கேன் ஃபைல் ஆர் ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட் ஆன் cybercrime.government.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படின்னா 1930 அப்படிங்கிற ஹெல்ப் லைனுக்கு வந்து நம்ம கால் பண்ணி
என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கறத வந்து we can register a complaint on them. ஸோ இதுவும் பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்த நியூஸ் தான். எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரஸ்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, செபிக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ண போறாங்க, இனிமேல் பார்க்க போறாங்க. இங்க பாருங்க பிஎம் லான்ச்சஸ் இன்டர்நெட் கேபிள் ப்ராஜெக்ட் இன் லக்ஷதீப். ஓகேவா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூஸ், நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுல. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன இனாகிரேட் பண்ணியிருக்கிறாருன்னா, கொச்சி லக்ஷதீப் சப்மரைன் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் ப்ராஜெக்டை வந்து லான்ச் பண்ணிருக்கிறாரு. ஸோ அதுக்கு எவ்வளவு காஸ்ட் அப்படின்னா 1072 crore rupees வந்து காஸ்ட் செலவாயிருக்கு. ஸோ இது வந்து எதை கனெக்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஐலாண்டுக்கு வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்து கனெக்ட் பண்ணும். யூஸ்வலாவே ஐலாண்ட் அப்படின்னா தே மைட் have the lowest resources on them. ஓகேவா, ஸோ ரிசோர்சஸ் அதிகமா இருக்கும், பட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால என்ன ஆகும், ரொம்பவே கம்மியான ஃபெசிலிட்டிஸ் தான் they might have. So this is the first time that the island is going to have the very high speed internet. ஓகேவா, ஸோ அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா அவங்க என்னதான் ரிலே பண்ணி இருந்தாங்க இன்டர்நெட்டுக்கு அப்படின்னா, லிமிடெட் சேட்டலைட் பேண்ட்வித் மூலமா தான், அவங்களுக்கு சேட்டலைட் பேண்ட்வித் மூலமா தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, இன்டர்நெட் வந்து கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கோயிங் டு ஹேவ் தேர் வெரி ஓன் ஹை ஸ்பீட் இன்டர்நெட். ஓகேவா, ஸோ இந்த அண்டர் சி கேபிள் லிங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 100 times ஃபாஸ்டரா இருக்கும். இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததை விட இட் இஸ் கோயிங் டு பிகம் 100 times ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, இந்த திரிஷூர்ல நடந்த அந்த ரேலியில வந்து மோடி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, விமன் என்னோட கண்ட்ரில விமனோட டெவலப்மெண்ட் வந்து என்னோட கேரண்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஓகேவா, ஸோ அப்படி என்ன விமன்ஸுக்கு வந்து அவங்க என்னென்ன இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலனா, பர்டிகுலர்லி ஃபார் விமன் மோடி கவர்மெண்ட்ல வந்து என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் இருந்துச்சு, அந்த ஸ்கீம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கறத ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா, அடுத்து பாருங்க 55% of patients given antibiotics only as a preventive measure says survey அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து NCDC சர்வேயை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ வாட் இஸ் NCDC? இட் இஸ் நேஷனல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல். ஓகேவா, ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா 55% ஆஃப் த பேஷண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து ஒரு ப்ரிவென்டிவ் மெஷராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதனால அப்படின்னா, அந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுல பாருங்க SpaceX Falcon 9 to launch India's GSAT-20 satellite to spread broadband coverage அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ்ரோவோட ஒரு கமர்ஷியல் ஆர்ம். ஓகேவா, ஸோ இந்த நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, they are going to launch the GSAT-20. ஓகேவா, ஸோ அந்த GSAT-20 அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா GSAT-N2 அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ அது வந்து என்ன பண்ண போறாங்க, ஃபால்கான் 9 SpaceXோட ஃபால்கான் 9 ராக்கெட்டை வந்து இந்த 2024ல லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இங்க பாருங்க நேவி ஸ்டெப்ஸ் அப் சர்வேலன்ஸ் இன் அரேபியன் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியன் நேவி வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ரெட் சீல நடந்துச்சு இல்லையா, ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சர்வேலன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க ஓவர் த ஏரியா ஆஃப் அரேபியன் சி அண்ட் கல்ஃப் ஆஃப் ஏடன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க from the moon to Europa 6 space missions to be excited for in 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 2023 வந்து எப்படி இருந்துச்சு ஸ்பேஸ் ஓரியன்டா, ஸோ நாசா வந்து 2024ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க, 2023ல என்ன மாதிரி எல்லாம் இருந்துச்சு, 24ல என்ன மாதிரியான மிஷன்ஸ் எல்லாம் அவங்க பிளான் பண்ணிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பா கிளிப்பர், ஆர்டெமிஸ் 11 to launch, வைப்பர், லூனார் ட்ரையல் பிளேசர் அண்ட் பிரைம் 1, ஜாக்ஸா அப்படின்னா யார் எந்த ஸ்டேட்டோடது, ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ESA ஹெரா மிஷன். ஓகேவா, ஸோ ESA இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் மிஷன், ஜாசா அப்படின்னா இது ஜாப்பனீஸோடது. ஸோ அது மாதிரி இந்த வைப்பர் அப்படிங்கிறது யாரோடது, எந்த கண்ட்ரியோடது, நாசாவோடது. ஸோ USA அப்படின்னு சொல்லி எந்த கண்ட்ரி என்ன மிஷன் பிளான் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது நேம் ஆஃப் த கண்ட்ரி, மிஷன், பிளான்ட், அதோடைய பர்பஸ். ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேபிளர் ஃபார்ம் மாதிரி போட்டுட்டு இதுல இருந்து நம்ம ஷார்ட்டா எடுத்துக்கலாம். ஓகேவா, இங்க பாருங்க CO2 லெவல் இன் த பிளானட்ஸ் அட்மாஸ்பியர் குட் இண்டிகேட் ஹேபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளானட்ல இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த CO2 லெவல், கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து
நம்ம எந்த அளவுக்கு அங்க வாழ்வாதாரம் இருக்கு அப்படிங்கறத வந்து என்ன பண்ணும் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி நியூ ரிசர்ச் வந்து என்ன பண்ணிருக்காங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது என்ன அப்படிங்கறத ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். சோ எடிட்டோரியல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 2 எடிட்டோரியலுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் எதை பத்தி பேசுதுன்னா அந்த டிரைவிங்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஹிட் அண்ட் ரன் கேசஸ் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு வந்து நியூ பீனல் கோட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு வந்து டிரைவர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றாங்க. சோ இவ்வளவுதான் இந்த பர்டிகுலர் விஷயம். ஓகேவா? சோ என்னன்னா ஐபிசி செக்ஷன் 304A வந்து என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா 106 ஆஃப் பிஎன்எஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பிகாஸ் ஆஃப் தி ஹிட் அண்ட் ரன் கேஸ் இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த நெக்லிஜென்ஸ் ஆஃப் த டிரைவர் அண்ட் இட் ஆல்சோ லீட்ஸ் டு த ஃபெட்டாலிட்டி ஆஃப் த பீப்புள். சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கறதுக்கு இது பண்றாங்க. சோ இதனால இது ஆப்வியஸா யாரை வந்து த்ரெட் பண்ணும், டிரைவர்ஸ் தான் த்ரெட் பண்ணும். சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைக் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி தான் என்ன செய்யறாங்க இந்த இடத்துல பேசியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ஹிட் அண்ட் ரன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் அஃபெண்டிங் த வெஹிக்கிள் இஸ் நாட் ஐடென்டிஃபைடு. ஓகேவா? சோ இத பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இந்த என்டையர் எடிட்டோரியலுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அடுத்து பாருங்க செகண்ட் எடிட்டோரியல் அந்த இஸ்ரேல் கவர்மெண்டோட தாட் ப்ராசஸ் ஆர் எல்ஸ் த பாயிண்ட் வியூ பாயிண்ட் ஆஃப் தேர் இஸ்ரேல் கவர்மெண்ட் ஆன் காசா அதை பத்தி தான் என்ன செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் மட்டும் என்ன பண்ணலாம் நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். சோ உள்ள இருக்கிற மேட்டர்ஸ் வந்து நமக்கு தெரியாம இருக்கும். செகண்ட் எடிட்டோரியல் இஸ்ரேல் காசா இஷ்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு நியூஸ் தான். இந்த இடத்துல பாருங்க நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம் கோர் செக்டர் எல்லாமே கம்மியா இருக்கு டிசம்பர்ல லாஸ்ட் 3 months 6 months லோ அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து என்ன ஆயிருக்கு 18 மாசத்தை கம்பேர் பண்றப்போ இந்த டிசம்பர்ல ரொம்பவே கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க பாருங்க இந்தியாவோட ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் என்ன பண்ணிருக்காங்க ரேட்டிங்ஸ் அண்ட் ரிசர்ச் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜிடிபி growth வந்து ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இயர்லியரா 6.2 அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 6.7 வரைக்கும் இருக்கும் ஜிடிபி அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க பாம் ஆயில் இம்போர்ட்ஸ் ஹிட் 4 month ஹை இன் டிசம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாம் ஆயில் இம்போர்ட் வந்து இந்தியாவோட பாம் ஆயில் இம்போர்ட் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன தெரியுது நம்ம ரிஃபைன்டு பாம் ஆயில வந்து நம்ம என்ன பண்றோம் அதிகமா பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது மட்டும் என்ன இதுல இல்லாம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஹையஸ்ட் பர்ச்சேசஸ் வந்து நம்ம எங்க பண்ணிருக்கோம் வேர்ல்டோட பிக்கஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் வெஜிடபிள் ஆயில் வந்து எது அப்படின்னா இட் இஸ் இந்தோனேஷியா அண்ட் மலேசியா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதுல பாருங்க ஆரியவீர் திவன் கிளின்ச்சஸ் யூஎஸ் ஓபன் U15 குவாஷ் டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்த ஆரியவீர் தேவன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க அண்டர் 15 ஸ்குவாஷ் டைட்டில வந்து வின் பண்ணிருக்காங்க யூஎஸ்ல அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதாவது யூஎஸ் ஓபன் அண்டர் 15 ஸ்குவாஷ் டைட்டில வந்து வின் பண்ணது இந்தியாவை சேர்ந்த ஆரியவீர் தேவன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளவுதான். நாளைக்கு நியூஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.